ஆனா அந்த காலகட்டத்துல தான் வந்து ஓஹோ நானா இதுதானா அப்படின்றது. அப்புறம் எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு அந்த கேள்விகள். ஸோ மை ஆர்ட் ஸ்டார்டட் டூயிங் தட் ஒன். என்னோட கேள்விகளும் பதிலுமாவே என்னோட விஷுவல் ஆர்ட்டா வந்து மாறப்பட்டது. ஒரு பேப்பர் ஒர்க்லயும் சரி, கேன்வஸ்லயும் சரி, நான் யாரு இதேதான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயும் இது உள்ள இருக்கும். ஆக்சுவலி வேற வேற விதமா வந்து இதை வந்து வெளிக்காட்டுவாங்க. கல்லூரி படிப்பை முடித்து வெளியே வரீங்க. பொதுவாகவே ஓவியம் பயிலக்கூடியவர்கள் எல்லாம் வேலை வந்துட்டு ஓவியத்தை தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற தேவையில்லை இல்லையா? ஏன்னா சென்னை கலைக்கல்லூரியில் படிச்சுட்டு வேற பார்க்கக்கூடியவர்கள் இருக்கும். நீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை தான் ஒரு முக்கியமான அதை ஒரு வேலையா கூட செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி அது அவ்வளவு நம்பிக்கை இருந்தது அந்த விஷயத்துல, வெளியே வந்து நம்மளால அதுல இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப வரைக்கும் நம்பிக்கை இருந்துட்டு தான் இருக்கு. சரி சரி. பொதுவாகவே உங்களுடைய ஓவியங்களுடைய அந்த பாணி அப்படிங்கிறது யதார்த்தத்தை இப்ப நிறைய சுய பரிசோதனைகள், நிறைய பரிசோதனைகள் நடந்திருக்கு ஓவியத்துல. இப்ப நீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஓவியத்தை பார்த்தா கூட யதார்த்தம் தான், ஒரு நமக்கு தெரியுது, எனக்கு இன்னொரு ஆள் விளக்க வேண்டிய தேவையில்லாத ஒரு இது. அந்த மாதிரியான ஓவியங்கள் தான் பெரும்பாலும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. யதார்த்த பாணியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா குறிப்பா? இது என்னோட டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதால வந்து யதார்த்தமா தான் என்னால எடுத்துக்க போக முடியுது. அது சில இடத்துல வந்து சரலிசமா அப்படின்ற மாதிரி கூட சில இடத்துல இல்ல, சில ஓவியர்களுடைய நீங்க சொல்ற மாதிரியான சில விஷயங்களை அவர்கள் ஓவியர்களாக படைக்கும் பொழுது அது நவீன பாணி, புரிதல் தன்மையில் கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப உங்களுடைய ஓவியங்களில் பெரும்பாலும் அந்த சிக்கல் இல்லை, எனக்கு நேரடியாகவே அதை தொடர்பு கொள்ள முடியுது, நேரடியாக எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, அந்த ஒரு இது இருக்கு. குறிப்பா அந்த மாதிரியே வரைகிறதுக்கு ஏதாவது முக்கியமான காரணங்கள் இருக்கா? நான் இப்பதான் அந்த வேலை இருந்துட்டு இருக்கேன். நவீனம் அப்படி நான் வந்து என்னோட இதை கேட்டகரைஸ் பண்ணல. அது எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம கையில இருக்க ஸ்கில்லையும் நம்ம தாட்ஸையும் வந்து அந்த எந்த பாணியில வந்தாலும் யூஸ் பண்ண போறோம். அது நம்மளே கேட்டகரி பண்ணிட்டு இதுதான் நவீன ஓவியம், நான் வந்து ரியலிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நவீன பாணி ஓவியம் ஒண்ணு இல்லையா? இருக்கு. அது நம்ம வந்து அது நம்மள அறியாம சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கணும். நம்ம நவீன பாணி தான் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு கான்சியஸா பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னோட தாட்ஸ். சரி, பொதுவா நவீன பாணி ஓவியங்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கருத்து வந்து ரொம்ப இருக்கு அப்படிங்கறது ஒத்துக்கிறீங்க. கண்டிப்பா அப்படிங்கிறது ஒரு பாணி இருக்கு அப்படின்னா அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது லேட்டஸ்ட் ட்ரெண்டோட ஒரு மூவ்மெண்ட் மாதிரி. அது ஒரு காலகட்டத்துல ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா மாதிரி இப்ப வந்து நவீன ஓவியங்களோட ட்ரெண்ட் அது அப்படிதான். சரி, பொதுவா இந்த நவீன பாணி ஓவியங்கள் பத்தி பேசும்போது ஒரு பெயிண்டிங் இருக்கும், அதுல ஒரு இடத்தை காட்டிட்டு நமக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம், அதை காட்டிட்டு அந்த பெயிண்டர் சொல்லுவாங்க இது மூக்கு அப்படின்னு, அது மூக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொல்லிதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இல்ல, நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல, விளக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இல்ல, ஒரு படைப்புகள் பொதுவா இல்ல நீங்க வந்துட்டு ஒரு படைப்பு அப்படிங்கிற போது அது வந்துட்டு பார்வையாளனுக்கும் புரியணும். இல்ல உங்களுக்காக மட்டும்னா நீங்க ஒரு கேலரிக்கு போக வேண்டிய தேவையில்லை, ஒரு எக்ஸிபிஷன் வைக்க வேண்டிய தேவையில்லை, நமக்கு அதுக்கான ஒரு தேவைகளும் இல்லை. குறிப்பாக பார்த்தா பொதுவா என்னுடைய விஷயத்த நான் இன்னொரு ஆளுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கறத கலையோட ஒரு விஷயம். எனக்கு அது புரியாத பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியணும்ன்றது அவசியம் இல்லை, புரியறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது நம்ம புரியணும்ன்றது நீங்க டைரக்டா புரியணும்னு சொல்ற விஷயம் முயற்சி பண்ணணும். ஒரு நிமிஷம் வந்து என்னன்னா டைரக்டா புரியணும்னு யோசிக்கிறீங்க, அதுனா போஸ்டர்ஸோ இல்லாட்டி அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிதான் வந்து உங்களுக்கு டைரக்டா புரியும். எல்லாம் இது மாதிரி ஓவியங்கள் சில இதெல்லாம் வந்து சப்ஸ்ட்ராக்டா பண்றாங்க அப்படின்னா புரியறதுக்கு டைம் எடுக்கும். அது நம்ம அங்க நின்று அதை வந்து உணரணும் அந்த விஷயங்கள். சரி, அப்படின்னா இந்த நவீனவாணி ஓவியங்களுடைய புரிதல் தன்மை இப்ப கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், இப்ப வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்றது பொதுவாக இந்த 5 நட்சத்திர உணவு விடுதிகள் இந்த மாதிரி இடங்கள்ல வாங்குறதல்ல, பாமர மக்களுக்கும் அந்த கலையோட நெருக்கம் வந்துட்டு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பா. எப்படி சொல்றீங்க? நான் எல்லாருக்குள்ளுமே இந்த நவீன விஷயங்கள் இருக்கு, அது வந்து எப்படி எடுத்துக்கொண்டு இருக்காங்கன்னு தான் விஷயமே. ஆக்சுவலி இப்ப நம்ம ஒரு ஷர்ட் வாங்குறோம், துணி நீங்க வாங்க போனாலும் ஒரு ஆர்டினரி மேன், லே மேன், ஆர்ட்டை பத்தி புரிதல் இல்லாமலே அவங்க வாங்க போகும்போது செக்டு ஷர்ட், பிளெயின் ஷர்ட், கல்யாணத்துக்கு போகும்போது பிளெயின் ஷர்ட்டோ இல்ல நான் செக் ஷர்ட் தான் போட போறேன், அதுவும் நவீனமான ஒரு விஷயம் தான். ஹவு இட் அப்பியர்ஸ் டு யூ அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது மாதிரிதான் கேன்வஸ்லயும் இப்போ உங்களுக்குள்ளவே அந்த கலர் நாலேஜோ எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கண்ணில் பட போகுது அந்த விஷயங்கள், அடிக்க கூடாது கலர்ஸ் அப்படிலாம் பேசிக்கிறோம் இல்லையா நார்மல் லைஃப்லயே, இதெல்லாம் தான் அந்த நவீன ஓவியம். ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுதான். இருக்கிறது அப்படியே காட்டுறதுக்கு எத்தனையோ மீடியம் இருக்கு, போட்டோகிராஃபி இருக்கு, புகைப்படங்கள் இருக்குன்னு சொல்லலாம். புகைப்படம், ஆமா, அதெல்லாமே இருக்கு. சோ ஆர்டிஸ்டா வந்து அவங்க ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றது, கோவமா இருக்கும் போது வந்து அது கொஞ்சம் புரியறதுக்கு வந்து அதுக்கு தான் அந்த எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம அது வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நம்மளுக்கு வந்து அதை பத்தி வந்து ஒரு அந்த இப்பத்தி ஜென்ரேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கிடைச்சது அப்படின்னா நம்ம இவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும்ன்றதோ கொஸ்டினும் வந்து அரைஸே ஆகாது. சரி,
இப்ப அப்படின்னா நீங்க சொல்றது அப்படின்னா நவீன பாணி ஓவியங்களுடைய புரிதல் தன்மை இப்ப அதிகரித்து இருக்கிறது கண்டிப்பா. அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. பொதுவா இதுவரைக்கும் ஏறத்தாழ ஒரு 8-9 வருடங்கள் இருக்கலாம் இல்லையா கல்லூரி படிப்பு முடிந்து. ஆமா. இவ்வளவு காலங்களில் நீங்கள் வரைந்த ஓவியங்களில் குறிப்பிடத்தக்க சில ஓவியங்கள் பற்றி உங்களுடைய கருத்து. நீங்க வரைந்த ஓவியங்களில் ரொம்ப கவனிக்கப்பட்ட அந்த மாதிரி ஓவியங்கள் பற்றி உங்களுடைய நான் சொன்ன மாதிரி வந்து என்ன வந்து அந்த ஒரு டார்க் கம்ப்ளெக்ஷனான விமன் வச்சுதான் நான் என்னோட போர்ட்ரேச்சரை வந்து ஆரம்பிச்சேன். ஸோ அந்த சைட்ல வந்து பார்க்கும்போது நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட்ஸ் வந்து காலகாலமா வந்துட்டு தான் இருக்கு. ஃப்ரம் தி டாக்குமெண்டேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா 1365ல இருந்தே வந்து ஏன்ஷியன்ட் எஜிப்ஷியன்ல இருந்து நம்மளுக்கு செல்ஃப் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இது டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது டில் டேட் வந்து நம்மளுக்கு செல்ஃப் போர்ட்ரேட்ன்ற விஷயம் போட்டோகிராஃபில இருந்து எல்லா ஜானர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா செல்ஃப் போர்ட்ரேட்ஸ் வந்து நிலைச்சிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்கவுங்க ஒருத்தர் டிபெண்ட் ஆகுது எதுக்காக செல்ஃப் போர்ட்ரேட் பண்றாங்கன்றது. இந்த டியூரர்ன்றது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரெனசான்ஸ் பீரியட்ல இருந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் போர்ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பவரை காட்டுறதுக்கோ இல்லாட்டி ஒரு மித் காட்டுறதுக்கு அப்புறம் அவங்களோட வெல்த் காட்டுறதுக்காக செல்ஃப் போர்ட்ரேட்ஸ் அப்படின்றது. ஸோ ஆல்பர்ட் டியூரர்ல இருந்து ஒரு ரெக்கக்னைஸ்டான ஒரு போர்ட்ரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது தன்னை நான் என்ன வேணா வரைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவர் வேறுபட்டது. வான் கோ, ரெம்பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா 90 போர்ட்ரேட்டுக்கு மேல வரைஞ்சிருக்காங்க தான் படத்தையே. அப்போ எதுக்காக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு வான் கோ எல்லாம் வந்து ஒரு லெட்டர்ல சொல்லியிருக்காரு. அவரோட பெயிண்டிங்ல வந்து நான் வந்து இந்த அவரை பார்க்கறதோட அவர் ஏதோ ஒரு ரிலீவ் ஆகுது, உள்ள இருக்க ஏதோ சீக்ரெட்ஸ் ரிலீவ் ஆகுற மாதிரி வந்து ஒரு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் விமன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த 90% வந்து ஒரு செல்ஃப் போர்ட்ரேச்சர்ஸ் தான் வருவாங்க. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஒரு ஐடென்டிட்டி. எதுக்காக வரையறாங்கன்னு ஒருத்தவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வரையறாங்க, கொஸ்டின்ஸா கிடைக்குது, ஆன்சர்ஸா கிடைக்குது சில பேருக்கு அந்த செல்ஃப் போர்ட்ரேச்சர் நம்ம முகத்தை பார்க்கும்போது. அந்த முகம் வந்து முகம் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்கவுங்க எப்படி எப்படி அந்த முகத்தை பாக்குறாங்கன்றது எந்த இடத்துல கம்போஸ் பண்றதை பொறுத்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஃப்ரீடா காலோன்ற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்காகவே அவங்க வந்து ரொம்ப போர்ட்ரேச்சர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு மேற்கிந்திய பாணி ஓவியங்கள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு பாணி இருக்கா? நம்மளுக்குன்னு ஒரு பாணினா புரியல. இல்ல இப்ப மேற்கிந்திய பாணி ஓவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தஞ்சாவூர் ஓவியங்கள் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு ஒரு வரையறைக்குள்ள வச்சு சில ஓவியங்களை பேசுறாங்க. சரி, தமிழர்களுக்கு தனி பாணி இருக்கா அந்த ஓவியத்துல? இப்போ வந்து ஆர்ட் வந்து வைடா ஸ்ப்ரெட் ஆகிறதால வந்து தனித்தனியா இதுதான் இந்தியன் ஆர்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி இப்போ காலகட்டத்துல இல்ல அப்படின்ற மாதிரி இப்ப இசையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. அப்படிங்கிற போது நமக்குன்னு சில பாணிகள் இருக்கு. இல்ல இப்ப வந்து இது வந்து நியூட்ரலா யூனிக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. எல்லாருமே ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படி யூனிவர்ஸ்ல வந்து எல்லாருமே அந்த ஆர்ட்டுக்காக செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ஒரு விஷயமா தான் எடுத்துக்கிறாங்க தவிர நம்மளோட கல்ச்சரை கொண்டு போறதோ இல்ல அது மாதிரின்ற மாதிரி வந்து வெரி ஃபியூ ஆர் தேர். பீப்புள் ஆர் தேர் டிபிக்டிங் அவர் லேண்ட்ஸ்கேப்ஸ் டிபிக்ட் பண்றது, நம்மளோட பீப்புளை டிபிக்ட் பண்றது அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஆர்ட் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் யூனிவர்சல் லாங்குவேஜ்ன்ற மாதிரி தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இப்போ.